அவர் கடற்கரை அந்த சாலையில் இருக்கிற அந்த வீட்டில் வந்து தனிமையில் தான் இருந்திருக்காரு. மரணம் அவரை நெருங்கும் பொழுது பக்கத்தில் யாருமே கிடையாது. எத்தனை மணிக்கு உயிர் பிரிந்ததுன்னு தெரியல. கங்கையமரன் அவர்கள் வந்து அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வீட்டிலே வந்து கொந்தளிச்சு பேசிட்டார். அடக்க முடியாமல் பேசிட்டார். எல்லாரும் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு பேசிட்டார். அவங்க மனைவி இப்பதான் வர்றாங்க. மனோஜ் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் மனதளவில் மிகப்பெரிய அளவுக்கு மனதளவில் உடைஞ்சு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய கடைசி காலத்துக்கு அப்புறம் நான் வந்து இறந்து போயிட்டா என்னை அங்கேயே கொண்டு வச்சு எரிச்சிடாதீங்களா பாவிகளா இப்படி சொல்லியிருக்காரு. காட்டு ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது. வத்தலக்குண்டுக்கு போகிற வழியில் தேவதானப்பட்டிக்கும் வத்தலக்குண்டுக்கும் இடையில் காட்டு ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அவருக்கு சொந்த இடம் இருக்குது. அந்த சொந்த இடத்துல வந்து என்னை அடக்கம் பண்ணுங்கடா அப்படின்னே சொல்லியிருக்காரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா வந்து அவர் மனசுகம் இல்லாமல் இருக்கார், உடல் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் வந்துட்டு இருந்தது. ஏன்னா வயசும் ஆகிடுச்சு, 54 வயசு. ஆனால் கூட இப்போ கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஓரளவுக்கு நல்ல உடல் தேறியாகி வீட்டில் வந்துட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்குள்ளே திடீர்னு இன்னைக்கு வந்து அவர் இறந்துட்டாருங்கிற தகவல் வந்திருக்கு. என்ன நடந்தது? அதாவது அவர் இறந்தது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பெரிய சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அவர் என்னென்ன காரணத்துக்காக படம் எடுத்தாரோ அந்த மாதிரியான குடும்ப உறவுகளுக்குள்ள பிணைந்து இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய கடைசி கால வாழ்க்கையில் வந்து அவர் நினைத்தபடி அவர் வாழ்ந்தார். அதுதான் உண்மை. அவர் என்ன அவருக்கு தோணுதோ, அவர் வந்து எந்த இடத்துலையும் தன்னோட வயதானவர் தோற்றம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதோட பிரிஸ்காக இருந்தார். அவர் பிரிஸ்காக இருக்கார். கடைசி வரைக்கும் நான் சினிமா மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்கணும், நான் சினிமாவை மட்டும்தான் செய்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு வேறு வேலை தெரியாது அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு தான் சினிமா ஆட்களோடு சந்திச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் மருத்துவமனையில் போய் பார்க்குறவங்களாக சரி, அவங்களும் சரி, ஒளிப்பதிவாளர்கள், இயக்குனர், வரிசையாக அவங்க சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரே தவிர, அவருக்கு வந்து இயல்பாக ஒரு 80 வயது ஆனவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் வந்து அவருக்கு வந்தது. அதுக்கான முறைப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஆண்டு மனோஜ் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் மனதளவில் மிகப்பெரிய அளவுக்கு மனதளவில் உடைஞ்சு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு பிள்ளை வந்து மறைஞ்சு போவோம் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அவரே நினச்சாலும் அவரை வந்து மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு மன அழுத்தத்தில் தான் அவர் இருந்தார். என்னதான் உறவினர்கள் கூட இருந்தாலும், எல்லாரும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தால், தினமும் திரையுலக நண்பர்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே, மகன் நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய சோகம் வந்து அவருக்கு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போது ஆள் வந்தோடனே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த தனிமை இருக்குல்ல, மறுபடியும் அந்த மனோஜ் நினைவு வந்து அவர் சைலண்ட்டாக ஆகிக்கிறது. இப்படி அவரை வந்து தனிமையில் விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருந்த முயற்சி வந்து கடைசியில் பொய்யா போயிடுச்சு. என்னன்னா, அவர் கடற்கரை அந்த சாலையில் இருக்கிற அந்த வீட்டில் வந்து தனிமையில் தான் இருந்திருக்காரு. குடும்பத்துக்கு கூட யாருமே கூட இல்லை. அவங்க இருந்திருக்காங்க, வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நேற்றைய சூழலில் வந்து மரணம் அவரை நெருங்கும் பொழுது பக்கத்தில் யாருமே கிடையாது. இல்லை, வந்து பார்த்துட்டு போயிருக்காங்கன்னா, என்ன அவர் ஏற்கனவே சோம் இல்லாமல் இருக்கார், வயசு 84 ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப கூட யாராவது ஒருத்தர் கூட இருந்தே ஆகணும் அப்படிங்கிற அவங்க யாரும் அந்த கடைசி நிமிடத்தில் பாரதி ராஜாவோடு இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். இப்படி ஒரு மிகப்பெரிய கலைஞனுக்கு இந்த மாதிரியான ஒரு மரணம், தனிமை மரணம் வந்திருக்கவே கூடாது. எத்தனை மணிக்கு உயிர் பிரிந்ததுன்னு தெரியல. அவர் தேனியை சேர்ந்தவர். எங்களுடைய கிராமத்து வழக்கப்படி என்னென்னா, இப்படியான சூழலில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார்னா அவங்கள சுற்றி எப்போவுமே உறவினர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஷிஃப்ட் முறையிலே இருப்பாங்க, அவரோட பேசிகிட்டு இருப்பாங்க, தூங்குறாரா என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வயதானவங்களும் கூட இருப்பாங்க, பாதி நேரத்தில் வந்து பிள்ளைகள், பேரன்கள், இப்படியெல்லாம் எல்லாரும் சுற்றி இருந்துகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எந்த நேரத்திலும் அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவே கிராமங்களில் இது ஒரு பழக்கம்.
ஆனால் இங்கே வந்து இன்றைக்கு சிட்டி வாழ்க்கையில் வந்து வேறு வேறு இடங்களில் அவங்கவுங்க குடிபெயர்ந்து இவரை வந்து தனிமைப்படுத்திட்டாங்க. யாரும் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. இல்லை மனைவி கூட இல்லையா என்ன? இல்லை, அவங்களும் அவங்க வந்து தான் பார்த்துட்டு போயிருக்காங்க. நேற்றைய இரவில் வந்து அவர் கூட யாரும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அவங்க எல்லாரும் தனித்தனி வீடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இவரை வந்து ஒரு தனி பங்களாவில் தான் வச்சுருந்துருக்காங்க. எப்படி பங்களாவில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வசதி வந்து ஒருத்தனுக்கு வந்து நிம்மதியை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஒரு நர்ஸு அந்த மாதிரி யாரையும் வச்சு யார் அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கங்கையமரன் அவர்கள் வந்து கடுமையாக கொந்தளித்து அந்த அந்த இடத்துல வந்து அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்க அந்த வீட்டிலே வந்து கொந்தளித்து பேசிட்டார். அடக்க முடியாமல் பேசிட்டார். எல்லாரும் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு பேசிட்டார். அவங்க மனைவி இப்போ தான் வர்றாங்க. அவங்க எங்கே இருந்தாங்க? அவங்க இங்கே தான் சென்னையில் இருந்தாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீட்டில் இருக்காங்க. இவரை வந்து வைத்திருக்க விதம் என்ன அப்படின்னா, யார் சினிமாக்காரங்க வந்து இது பத்திரிகையாளர்கள் வந்து பேட்டி எடுப்பாங்க, இதனால தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாடோடு வச்சுருந்தாங்க. கட்டுப்பாடு வச்சுருந்தாலும் இவங்க கூட இருக்கணுங்கிறது இருக்குல்ல, அது இந்த நேரத்தில் இருக்கணும், இந்த நேரத்தில் இருக்குல்ல. எங்கள் ஊரில் அப்படி தான் இருப்பாங்கன்ற. ஏன்னா இங்கே இல்லை. அது வந்து கங்கையமரன் கடுமையான கோபத்துக்கு உள்ளாக்கி இன்றைக்கி வந்து அவர் நேரடியாக வந்து சத்தம் போட்டார். இப்படி பண்ணிட்டீங்களே, தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு கோபமாக பேசிட்டார். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய இயக்குனர் தமிழ் திரையுலகத்தில் அவருடைய கடைசி அந்த மரண நேரத்தில் கூட யாரும் இல்லாமல் போனது வந்து மிகப்பெரிய வருத்தம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து ஒரு 100 வருஷம் தாண்டிடுச்சு. தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்கவே முடியாத ஒருத்தரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பாரதி ராஜா தான் சொல்லணும். வந்து தமிழ் சினிமாவே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பாரதி ராஜாவுக்கு முன்னாடி, பாரதி ராஜாவுக்கு பின்னாடி அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமா. முன்னாடி இருந்ததை முழுக்க வேறு மாதிரி மாற்றி தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு உலகளவில் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் பாரதி ராஜா. வந்து எப்படி பார்க்குறீங்க அவரோட இழப்பை? வந்து சாதனையாளனை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது வாழ்க்கை சூழலும் அவருடைய தன்னெழுச்சியான முயற்சியும் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அது சாதாரண ஒரு கிராமம். அப்போது நான் சொல்கிறது மதுரை மாவட்டத்தில் தேனி இருக்கும்போது இருந்த காலகட்டங்களில் அது ஒரு ரொம்ப இன்டீரியரான கிராமங்கள். அந்த கிராமத்தில் வந்து இப்போவும் அவருடைய அள்ளிநகரம்ங்கிற தேனியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த அள்ளிநகரம்ங்கிற கிராமம் வந்து மெயின் அந்த ஊருக்கு நடுவில் வந்து மெயின் ரோடு போகுதே தவிர அந்த ஊர் எந்த விதத்திலும் மாறாமல் இருக்குது. பெரிய பெரிய கட்டிடங்களோ பெரிய பெரிய தொழிற்சாலைகளோ அங்கே வரல. அது எல்லாமே ஊருக்கு அப்பால் தான் வந்திருக்கு. அந்த கிராமமாகத்தான் இருக்குது. எப்போதும் சில நேரங்களில் வந்து சமுதாய மோதல்கள் வரும், சில நேரங்களில் வந்து அரசியல் கூட்டங்களில் கல்லெறியல் நடக்கும். இப்படியாக வந்து அந்த இன்னும் அந்த பழைய அந்த இதோடு தான் இப்பவும் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அந்த மாதிரியான கிராமத்தில் இருந்து இவர் வந்து படிக்கும்போது இருந்து மிக பெரிய ட்ராமா போடுறதுலையும் நாடகம் இது எழுதி அதை நடிக்க வைக்கிறது, நடித்து காட்டுறதுலையும் இப்படிலாம் ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. அங்கேருந்து அவர் வந்து அதுக்கு படிப்பில் முடிந்த பிறகு அதுக்கு பிறகு வந்து அவங்க குடும்பத்தில் எல்லோரும் இராணுவத்துக்கு போகிற இதாக இருந்தது. இவர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருந்துக்கிட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலையில் அங்கே அப்போ எங்கள் கிராமங்களுக்கு வந்து இந்த சுகாதார ஆய்வாளர்கள்ங்கிற பேரில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாங்க. அவங்களாம் எப்படின்னா சைக்கிளில் வருவாங்க, பேண்ட்டு போட்டு இன் பண்ணிவிட்டு அந்த சைக்கிளில் வந்து ஊரில் கிராமங்களில் யாரா அம்மை நோய் அந்த நேரத்தில் காரில் வர்ற மாதிரி அப்போ காரில் வர்ற மாதிரி அம்மை நோய் வந்திருக்கா, காச நோய் இருக்கா, இப்படிலாம் வந்து அரசாங்கத்துக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வேலை. அந்த வேலையில் இவர் இருக்கார். ஆனாலும் இவர் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இவருக்கு வந்து அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து பண்ணைப்புறத்தில் வந்து ஒரு பாவலர் வரதராஜனுடைய குரூப் வந்து பயங்கரம் பாட்டு பாடி பிரபலமாக இருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அங்கே அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணைப்புறத்துக்கு வர்றாரு. தேனியிலேருந்து பண்ணைப்புறத்துக்கு வர்றாரு. அங்கே வந்து பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்போ ஒரு சாதாரண ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது, ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே வந்து இவங்க உட்காந்துருக்காங்க. யார்? ராஜா சார், இளையராஜா அவர்கள், அமர், பாஸ்கர் சார், நமக்கு கங்கையமரன் அவர்கள், பாஸ்கர் அவர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போது இவர் வந்து பேண்ட்டு போட்டு இன் பண்ணி இறங்கின உடனே அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யாரா அது இப்படி குலா சூட்டு போட்டு வந்து இறங்குறதுன்னு பார்த்தா அப்போது பாரதி ராஜா அப்போ இருந்திருக்காரு. அப்போ ஏற்பட்ட அந்த நட்பு இருக்குல்ல, அப்போ வந்து நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்கள வச்சு இந்த டீ காப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஐடியாவில் வந்து அவங்கள அப்போ அந்த காலத்தில் அப்படி வந்து அறிமுகமானவர் தான் பாரதி ராஜா சார், இளையராஜா சார் அவர்.
அப்பவுமே பாரதிராஜா நாடகங்கள்லாம் போட்டு அப்புறம் இளையராஜா ஆமா. நாடகங்களுக்கு இசைவிக்கிறது அவர் அங்கே உந்தி தள்ளினதே காரணம் என்னன்னா, நம்ம நாடகம் போடுறோம், அவங்க பாட்டு பாடுறாங்க, அது ஒரு நம்ம ஒரு சேர்ந்துக்கிட்டா எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி தான் அவங்க சேர்ந்துருக்காங்க. ஸோ இயற்கையாக அப்படி வந்து அவங்கள வந்து இணைச்சி வச்சிருக்கு. இப்போ நீங்கள் கால தூரத்துலேருந்து பாருங்கள், இவ்வளவு தூரத்துக்கு 2 பேரும் 2 துறையில் இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க வந்து 2 பேரும் இணைச்சிருக்குதுங்க. அவர் அங்கேருந்து தேடி போகிறாரு. ஸோ இப்படியான அறிமுகம் கிடைச்ச பிறகு தான் அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா இருந்தாங்க. ஏன்னா அந்த ஊர்லேருந்து போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். பண்ணைப்புறத்துலேருந்து அள்ளிநேரத்துக்கு வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரமாக தான் ஆகும் அந்த காலத்தில். இப்போ 1 மணி நேரத்தில் போயிடலாம். அப்போது அப்படி நட்பு ஏற்பட்ட நட்பு வந்து இந்த நேரத்தில் பாவலருடைய பாடல் மேடையில் வந்து ஒரு நாள் ஒரு பாட்டு ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பெண் குரல் வந்து பாடிட்டு இருக்கு. உன்னப்ப தொட்டு தாரேன், உப்புமா காப்பியும் தாரேன், நீ காளமாட்டு சின்னத்தில் ஓட்டு கொடு மாமா, ஓட்டு குத்துங்க மாமா அப்படின்னா ஜனதா பார்ட்டியோட அந்த சின்னத்துக்கு ஓட்டுக்கு வாக்கு கேட்டு அந்த பாட்டை ஒரு பெண் குரல் பாடிட்டு இருக்கு. யார் அந்த பொண்ணு இப்படி பாடுதுன்னு சொல்லிட்டு பாரதிராஜா போய் பார்க்குறாரு. அங்கே தான் ராஜா சார் வந்து பாடிட்டு இருக்காரு. சின்ன பையனை ட்ரௌசர் போட்டுட்டு பெண் குரலில் அவர் பாடியிருக்காரு. ஸோ இப்படியாக வந்து அவருடைய அந்த நட்பு வந்து இவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இளையராஜா அவர்கள் மீது பாரதிராஜாவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதற்கு பிறகு வந்து அவங்க 2 பேரும் சந்தித்து அவங்களோட நாடகங்கள் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அவருக்கு தெரியாமல் அவருடைய பிளெஸ்ஸிங்கோட மேடைகளில் ஹார்மோனி வாசித்தாலும் இப்படி ஒரு பாஸ்கர் அவர்கள் வந்து இந்த ஹார்மோனி எடுத்துகிட்டு பாரதிராஜா அவர்களுக்கான ஒரு நாடகங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் ஊரில் பழனிச்செட்டிப்பட்டிங்கிற தேனியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற கிராமத்தில் வந்து அவங்க வந்து முதல் நாடகம் போடுறாங்க. அப்படி அவங்க வந்து அப்போவே வந்து வித்தியாசமாக என்ன பண்ணுவார்னா, இப்போ நான் ஒரு குளிக்கிற காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, பாரதிராஜா சார் வந்து அப்போவே குளிக்க வைப்பாராம். எல்லாரும் மேடையிலே குளிக்க வைக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு தண்ணியை ஊற்றி. ஆமாம் ஆமாம், அப்படியெல்லாம் வந்து புதுமையாக வந்து பண்ணியிருக்காரு தன்னோட ட்ராமாவில். அப்படி வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து எனக்கு அதிகமாக உரிமை உள்ளது அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னா, எங்கள் ஊரில் தான் பாரதிராஜா அவர்கள் பழனிச்செட்டிப்பட்டிங்கிற கிராமத்தில் முதல்ல நாடகம் போட்டிருக்காங்க. ஸோ நான் சாமி கும்பிட்ட அந்த கோவிலில், சௌடாம்பிகா கோவிலில் வந்து அவர் அந்த நாடகம் நடந்திருக்கு. இதை வந்து இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் என்கிட்ட ஒரு முறை சொன்னாங்க. அப்படி வந்து அந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு தொடர்ந்து நாடகம் போட்டதுக்கு பிறகு இவங்க ஒரு குரூப் இருக்காங்கன்னா, அன்னைக்கிளி செல்வராஜ் அவர்கள் மதுரையிலிருந்து சங்கரையா அவருடைய அண்ணன் பையன், அவருடைய சகோதரர் மகன், அவர் வந்து இவங்களோட நட்பு கிடைக்குது. அவர் சினிமாவுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கிளி செல்வராஜ் அவர்கள் வந்து சென்னைக்கு வர்றாரு. அதுக்கு பிறகு பாரதிராஜா அவர்கள் செல்வராஜை நோக்கி வர்றாரு. இவங்க வந்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இந்த நம்ம பாவலர் சகோதரர்கள் வந்து அவங்க வந்து தனியாக வர்றாங்க. இவங்க எல்லாம் வந்து அடைக்கலமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா பாரதிராஜா அவர்கள் அறையில். இப்படித்தான் வந்து இவர்களுடைய இந்த நட்பு குரூப்பில் வந்து சம்பாதிக்கிறவர் பாரதிராஜா தான். பாரதிராஜா அப்போ பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு வச்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் நடிக்கிற முயற்சியில் வேற இருக்கார் பாரதிராஜா அவர்கள். ஆனாலும் எஸ்பிபி அவர்களுடைய அறிமுகம் கிடைக்குது. எஸ்பிபி அவர்கள், தன்ராஜ் மாஸ்டர், இந்த குரூப் இவங்க ராஜா சார் மூலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் மாதிரி வந்து அவங்கவுங்க உதவி மூலமாக பாரதிராஜா அவர்கள் புட்டண்ண கனகல்ங்கிற தெலுங்கு இயக்குனர்கிட்ட அவர் வந்து உதவி இயக்குனராக வந்து சேர்றாரு. அங்கே வந்து அவர் வந்து புட்டநாட்ட பாரதிராஜா போகிறதுக்கு இளையராஜா ஒரு காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி நான் வந்து இல்லை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது. இப்போ ஜிகே வெங்கடேஷில் தான் ராஜா சார் வந்து கிடாரிஸ்டாக வேலை பார்க்குறாரு. ஜிகே வெங்கடேஷ் அவர்கள்ட்ட வந்து அண்ணே பாரதிராஜா டைரக்டர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இது பண்ணணும்னு சொன்னால் அவர் வந்து தான் ரெக்கமெண்ட் பண்ணி அதுதான் சேர்ந்துருக்காரு. புட்டண கணக்கெல்லாம் அப்படி தான் வந்து ஜிகே வெங்கடேஷ் சொல்லி பாரதிராஜா வந்து புட்டண கணக்கில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ண பிறகு அவர் என்ன அங்கே ஆல்ரெடி அவர் ஒரு பெரிய பாரதிராஜா, யார் புட்டண கணக்கில் அவர் வந்து சில பொறுப்புகளை வந்து இவர்கிட்ட விட்டுட்டே இருக்கார். அவர் வந்து ரொம்ப கடுமையாக வேலை பார்க்குறாரு பாரதிராஜா அவர்கள். ஆனால் அவருக்கு வந்து தெரியுது நம்ம வந்து தமிழுக்கு தானே நம்ம வந்து இப்போ எடுக்கணும், இங்கே வந்து நம்ம மாட்டிகிட்டு இருக்கோமேங்கிற மனசில் அவருக்கு வந்து பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு இடர்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. புட்டண்ண கனகல் வந்து ஒரு கன்னட இயக்குனர். ஆமாம், அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அப்போ வந்து சின்ன சின்ன பணம் வந்து ரொம்ப சொற்பமாக தான் கிடச்சிருக்கு பாரதிராஜா அவர்களுக்கு. ஆனாலும் அந்த 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 சூழலுக்காக அவர் அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு படம் வந்து ஃபுல்லாக புட்டண கணக்கு வந்து படம் எடுத்துட்டார். எடுத்துட்டு அதை வந்து லேபில் வச்சுட்டு நீங்கள் பாரதிராஜா லேபில் வச்சுருந்துருக்காரு. அப்போது புட்டண கணக்கில் வந்து வெளியில் போயிருக்காரு. பாரதிராஜா அவரை தேடி வந்தப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படத்தை பார்த்துட்டு
இவரே வந்து அந்த எடிட்டிங்கில் வந்து அவர் ஒரு எடிட்டிங்கை ஃபுல்லாக செக் பண்ணி எடிட்டிங் இவரே வந்து காட்சிகளை வந்து கோர்வைப்படுத்தி முடிச்சிட்டோன்னா புடனங்கழகு வந்திருக்காரு. வந்தோடனே யாரா அந்த வேலை பார்த்தது அப்படின்னு அவர் கோபம், என்னடா அது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, யார் பண்ணதுன்னு பாரதி ராஜாவுக்கு என்னடா இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு முடிக்கும் போது தான், உனக்கு கதை தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியாது சார். கதை தெரியாமல் எப்படி நீ இது பண்ணனா, அவருடைய சீன் அவருக்கு தோணுன ஒரு காட்சிப்படி அந்த கதையை வந்து அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி எடிட் பண்ணிட்டார். டேய் நீ வந்து புட்டனங்கழகு வந்து ஆச்சரியப்பட்டு போட்டார். என்னடா அது, நீ ஏதோ சும்மா ஏதோ வேலை பார்க்குறேன்னு பார்த்தா இப்படி ஒரு படத்தை நான் யோசித்ததை விட நீ வேறு மாதிரி யோசித்து இப்படி பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி புட்டனங்கழகு வந்து ஷாக் ஆகிட்டார். உடனே சொல்லியிருக்காரு, நீ சீக்கிரம் நீ இங்கேருந்து இப்போ நீ படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது வந்து சொல்கிறாரு, நீ வந்து பெரிய ஆளாக நீ வருவடா அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்தி வந்து அவரை வந்து வெளியே அனுப்பியிருக்காரு. அங்கேருந்து அப்போ வெளிவந்த பிறகு தான் இவருடைய படத்துக்கே வந்து புட்டனங்கழகு வந்து கேமரா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. 100வது நாளில் வந்து பேசியிருக்காரு. ஸோ இப்படி வந்து பாரதிராஜா அவர்களுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது, அந்த தேடுதல் வந்து அவருக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது, கதை தேடுதல் அப்படின்னு. இப்போது மயிலுங்கிற கதையை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து ரொம்ப நாளாக அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தது. முன்னாடி ஜெயலலிதா வச்சு ஒரு படம் பண்ணுறது அதான் கட் ஆகிடுச்சு. அதாவது இங்கே புட்டனங்கழகிட்டேருந்து வெளியில் வந்த பிறகு அவர் வந்து கேஆர்ஜியோடைய ப்ரொடக்ஷனில் வந்து சில 2 படங்களுக்கு வந்து இவர் வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுறாரு. இருளுமொழியில் தான் ஒர்க் பண்ணார். அதுக்கு பிறகு வந்து கிருஷ்ணன் நாயருங்கிறவர்கிட்ட வந்து ஒரு படம் வேலை பார்க்குறாரு. ஜெகநாதன் எடுக்கிற படங்களுக்கு அதில் வந்து ஒரு உதவி இயக்குனராக வேலை பார்க்குறாரு. அதுக்கு பிறகு இவருடைய கேஆர்ஜி என்ன பண்ணுறாரு, நீ சொந்தமாக ஒரு படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு சொந்தமாக படம் எடுக்கிறதுக்கான அந்த வேலையில் கதையெல்லாம் சொல்லி சொந்த வீடுங்கிற படத்தில் முத்துராமன் ஜெயலலிதா அவர்களையும் சேர்ந்து நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணி அதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் என்ன காரணம் தெரியல, அந்த படம் வந்து சரியாக ஜெயலலிதா அவங்களும் விலகிட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டாங்க. அதனால் அது அப்படியே நின்று போச்சு. திரும்ப மறுபடியும் முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணி ஒரு கதையை வந்து அவர் சொல்லும்போது பல இடங்களுக்கு சொல்லியிருக்காரு. அது வந்து சரியாக எடுக்கலை, பிடிக்கல யாருக்கும். அம்மன் கிரியேஷன் ராஜகண்ணன் அவர்கள்ட்ட வந்து என்ன இப்படி ஒரு கதை இருக்குன்னு, நான் ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அது சும்மா ஒரு கதையை சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் ஆர்ட் ஃபிலிமாக தான் அது எடுத்திருக்காரு, ஆர்ட் ஃபிலிம் தான் நினச்சிருக்காரு. அதை அப்போது ராஜகண்ணன் தான் சொல்லியிருக்காரு, எப்பா இதுதான்ப்பா சினிமா கதை, இதை ஏன் எடுக்காமல் நீ வந்து எந்தெந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க இது ஆர்ட் ஃபிலிமாக தான், இதுதான் என் கதை, இந்த கதையை நீ எடு அப்படின்னு சொல்லி தான் 16 வயதில் அவரே பேர் வச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த 16 வயது படத்தை வந்து நீங்கள் பல முறை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பாடல்கள் இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஆர்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அதோட டேக்கிங் இதெல்லாம் இருக்கும். ஆனால் ராஜகண்ணுக்கு ஒரு பெரிய தைரியம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு கோவணம் கட்டிக்கிட்டு சப்பானி மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் தமிழ் சினிமாவில் வந்து முன்னாடி சினிமாவில் அப்படி ஒரு கேரக்டர் நினச்சே பார்க்க முடியாது. ஆமாம், கதாநாயகன் அப்படிங்கிறது அது சக்ஸஸ் ஆகும். ஆமாம், அப்போ தான் அதுவும் சண்டை வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பராக அழகாக நடிக்கிற ஒரு பையனை கொண்டு வந்து இப்படி கோவணம் கட்டி நடிக்க வச்சிருக்கீயா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசியிருக்காங்க. ராஜகண்ணன் அவர்களை விட மிக தைரியமான ஆள் யார் தெரியுமா? அந்த படத்தை ஒரு விநியோகஸ்தர் வந்து வாங்கியிருக்காரு. என்எஸ்சி ஏரியாவுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா ஓடும், எனக்கு இந்த படத்தை என்எஸ்சி ஏரியா முழுக்க கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அப்போ பாரதி ராஜா வந்து கேட்டிருக்காரு, ஏங்க அந்த படம் உண்மையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க, இந்த படம் பிடிச்சிருக்கு, நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு அந்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காரு. அப்படியான்னு சொல்லிட்டு அவர் கையிலே பணத்தை கொடுத்து அந்த படத்தை வாங்கிட்டார். அந்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் தெரியுமா? ராஜகிரண் தான். அப்போது அந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். ஏன் வந்து ராஜகிரண் ஏன் முக்கியமானவர் சொல்கிறேன்னா, அது ராஜகண்ணுடைய படம், அதனால அவருக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் தேர்ட் பர்சனாக இருந்த ஒரு படத்தை பார்த்து அதில் ஒரு நம்பிக்கை வருது அப்படிங்கிறது வந்து ஒரு புது இயக்குனருக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வந்திருக்கும். அப்போது அவர் இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து பெருமையாக சொல்லுவார் ராஜ்கிரண் சார். ஸோ இப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே வந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து ஒரு சவால் மாதிரி வருது. இவர் வந்து கிராமத்து கதை எடுக்கிறதுக்கு தான் லாய்க்கு. இவருக்கு எந்த படமும் சிட்டி சப்ஜெக்ட் படம் வராது. எனக்கு 2வது படமும் கிழக்கே போகிறதிலும் ஆமாம், அதுவும் அப்படி தான். அந்த ஒரு மாதிரி பேத்தாட்டிக்காக இருக்கும். கதாநாயகனுடைய கேரக்டர் சித்தரைப்பு வந்து அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிழல்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சோகமாக இருக்கும். இது ஏன் நம்ம இப்படி நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்யராஜ் எழுதின
அவருடைய படங்களை பாதி படம் வந்து பாக்யராஜ் கதை தான், 12 படங்களுக்கு மேலே. பாக்யராஜ் எழுதின அந்த சிகப்பு ரோஜாக்கள்ங்கிற கதையை வந்து அவர் எடுக்க ஆரம்பித்து அதுதான் அப்படி ஹிட் பண்ணுறாரு. அப்படி ஹிட் பண்ணதுக்கப்புறம் தான் இவனுக்கு எனக்கு எல்லா படமும் எடுக்க தெரியும் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறார் பாரதி ராஜா. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பரிமாணம் வந்து வேறு மாதிரி மாறுது. இவர் வந்து எதையும் எந்த படத்தையும் இவர் எடுப்பார் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து கதையை நீங்கள் இது வரைக்கும் அவருடைய சொந்த கதைங்கிறது இதுதான். சில 16 வயதில் இந்த மாதிரி கதை தான். சில மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு வெரைட்டிகள் இருக்குது. 16 வயதிலே ஒரு டைப்னா சிவப்பு ராஜாக்கள்னு ஒரு டைப்பு, அலைகள் ஓய்தில் வேற ஒரு டைப்பு வந்து. சிகப்பு ரோஜாக்களுக்கு பிறகு அவருடைய பயணம் வந்து வேறு மாதிரியான ஒரு பயணமாக மாறுது. ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப டெடிகேட்னா கொஞ்சம் இன்னொரு படம் எடுத்தார். அதாவது காதல் ஓவியம் படம் வந்து அவர் ரொம்ப மெனக்கெட்டு இருப்பார். அதாவது கேரக்டர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் கதையை நம்பி தான் பண்ணுற சீனை நம்பி படம் எடுக்கிறதுனால கண்ணன்கிற புது கதாநாயகனை ஒரு பார்வையற்றவராக மாற்றுத்திறனாளியாக காட்டியிருப்பார். அதில் அவருக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குங்கிறதெல்லாம் காட்டியிருப்பார். ஸோ அப்படி அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இருந்த அந்த படம் வந்து ஃப்ளாப்பு, பயங்கர ஃபெயிலியர். அது இன்றைக்கி பாட்டு வந்து ஹிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறாரு, இவர் என்னடா இப்படி ஒரு படம் எடுத்து கொடுத்தும் நல்ல படத்தை எடுத்து கொடுத்தும் நமக்கு வந்து இப்படி ஓடாமல் போச்சு, இவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா டப்பாங்குத்து மாதிரி இவங்களுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்த படம் தான் வாலிபமே வா வான்னு படம். இந்த வாலிபமே வா வா படம் இருக்குல்ல, அது வந்து இஷ்டத்துக்கு ஒரு சீன் வச்சுருப்பாரு, இஷ்டத்துக்கு எடுத்துருப்பாரு. ஆனால் அதுலேயும் பாட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்காத ஒரு படம் அப்படின்னா அது வாலிபமே வா வா அப்படின்னு தான் சொல்கிறார் இது வரைக்கும். ஆனால் அந்த பிடிக்காத படத்துலேயும் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டு. இப்படியான இவங்களுடைய வாழ்க்கை வந்து அவருடைய தொட்டதெல்லாம் அது வேறு மாதிரியான ஒரு வெற்றியாக வருது. இன்றைக்கி வரைக்கும் காதல் ஓவியம் அந்த படம் வரவேற்பு பெறவிட்டாலும் கூட அந்த படத்தினுடைய பாடல்களும் அதனுடைய காட்சி அமைப்புகளும் பிரமாதமாக இருக்கும். இவர் வந்து ஹிந்தியில் அவ்வளோ படம் எடுத்திருக்காரு. அதான் ஹிந்தி தெலுங்கு எல்லாம் சேர்த்தா மொத்தத்தில் 44 படம் இயக்கியிருக்காரு அப்படின்னு. ஆமாம். அப்படி வந்து பாரதி ராஜா அவர்களுடைய இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இப்போ உண்மையிலே அவருடைய ஹார்ட் ஒர்க், அதாவது ரொம்ப கடினமான ஒரு வேலை. நீங்கள் ஒவ்வொரு படத்துலேயும் அவருக்கு பெரிய சோதனைகள் அதெல்லாம் வந்திருக்கு. வாதம்புதியிலெல்லாம் கடுமையான சோதனை, அது வந்து அந்த படத்துக்கு பயங்கரமாக எதிர்ப்பு, அந்த மாதிரியான ஒரு தன்னுடைய அசிஸ்டன்ட்ஸ்களை வந்து அவர் எப்படி நடத்துகிற விதம்லாம் ரொம்ப அதாவது மரியாதை கொடுக்குறது, அதாவது அவங்களுடைய படைப்புக்கு மரியாதை கொடுக்குறது. அவங்களே கதையை நம்பி நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்க சினிமா நம்பி இருக்காங்க அப்படின்னு மணிவண்ணன் அவர்களையும் கூட பாக்யராஜ் அவர்களுக்கும் அவர் கொடுக்குற அந்த இது கதையை கேட்குற விதத்துலேயும் அவங்க வந்து அவங்க கதைகளே அப்படி தான் அலைகள் ஓதிலை இந்த மாதிரி படம்லாம் அவருக்கு மணிவண்ணன் கதையை வச்சு எடுத்தது. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது பார்த்துங்க. அந்த அப்படி கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் பாரதி ராஜா பரம்பரைங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி மணிவண்ணன்லேருந்து பாக்யராஜ், பாண்டியராஜ, பார்த்திபன் அப்படி ஒரு பெரிய ஒரு வரிசை வந்துருச்சுல்ல. இப்படி வந்து ஒரு எந்த இயக்குனரும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருந்ததே கிடையாது. அதாவது எல்லா வகையான திரைப்படங்களையும் நீங்கள் வந்து நம்ம சொல்லுவோம், அந்த வந்து சினிமாவை விட்டுட்டு வெளியில் கிராமங்களுக்கு போகிறது அப்படிங்கிறத விட கிராமங்களில் வந்து இருக்கிற மன உணர்வு இருக்குல்ல, அதை வெளிப்படுத்துறது தான் ஒரு இயக்குனருடைய கடமை. உதாரணமாக முதல் மரியாதை படத்தில் வந்து ஒரு காட்சி வரும். அந்த மனைவி வடிவுக்கரசி கதாபாத்திரம் வந்து சிவாஜியை வந்து சிவாஜியை வந்து ஏளனமாக பேசுகிறோம், நீ வந்து ஒரு 10 குறும்பாடுக்கும் துரட்டி கம்போட வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு சொல்லிடும் அந்த கேரக்டர். சொன்ன உடனே அப்போ சிவாஜி கதாபாத்திரம் என்ன சொல்லுது, நீ வந்து உன்னை வந்து ஒரு நாளாவது என் கை உன் மேலே பட்டிருக்குமா, உன் மாமன் என்னுடைய மாமா உங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் வந்து இப்போ வரைக்கும் உன் மேலே நான் உன்னை இங்கே வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஷாட்டு போகும்போது என்ன வருது அப்படின்னா, சிவாஜி அவர்களுக்கு அது வந்து ஒரு பழைய வீடு, ஓட்டு வீடு. சிவாஜி அவர்களுக்கு வந்து ஷாட் வைக்கும் பொழுது அவர் வந்து பேசிக்கிட்டே வரும்போது கேமரா கீழே வரும். இவருக்கு பின்னால் வடிவுக்கரசியோட மகள் அருணா உட்காந்துருப்பாங்க. இவங்க 3 பேரையும் ஒரே ஃப்ரேமில் கொண்டு வரும்போது சிவாஜி நின்றுட்டு இருக்காரு. எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒன்றா சிவாஜி ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. அவர் வசனம் பேசிக்கிட்டே அப்படி முழிங்கால் போட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. பேசிக்கிட்டே தன்னோட காலை உயரத்தை குறைச்சிக்கிட்டே வந்து 3 பேரையும் கம்பைனிங் காட்சியில் வந்து காட்டியிருக்காரு. ஸோ இந்த காட்சியில் வந்து அவர் பேசிட்டு எழுந்து போகும்போது
நம்ம வந்து சிவாஜிக்கு பிறந்த குழந்தை இல்லை அப்படின்னு அருணாவுக்கு தெரிஞ்ச உடனே அந்த அருணா வந்து சிவாஜியை காலை பிடிச்சிட்டு அழுவும், அப்பா நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னுடைய மகன் நீ தான், நான் தான் உனக்கு அப்பா அப்படின்னு சொன்னோன்னே படம் பார்க்குற யாரும் கண்ணில் கண்ணீர் வராமல் இருக்காது. ஏன்னா அது அப்படி உணர்ச்சிகரமாக அந்த சீனை எடுக்கிறதுக்கு இவர் என்ன பாடுபட்டிருப்பார் பாரதிராஜா அவர். அப்படியான ஒரு காட்சிகளை இப்போ வரவே இல்லை. இல்லை, சிவாஜியை பற்றியே கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவாஜிக்கு வந்து அவ்வளோ பெரிய நடிகர் வந்து, ஆனால் ஒரு நல்ல இயக்குனர் அவருக்கு அமையாதது தான் கஷ்டம் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு சிவாஜியை ஒரு நல்லபடியாக காமிச்சதுன்னதே முதன்மையாக தான் சொல்லலாம். வந்து அதுலேயே நிறைய தகவல் சொல்லுவாங்க. ஆமாம். ஃபர்ஸ்ட்டில் அவர் வந்து அவரை எப்படி நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி, அதான் சும்மா நீங்கள் சும்மா வந்து நின்னா போதும், நாங்கள் ஷூட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னப்போ இவர் என்னையா எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சிவாஜியே சொன்னதாலாம் சொல்லுவாங்க. அதாவது இந்திய சினிமாவில் எந்த இயக்குனர் வந்து பாரதிராஜா அவர்களுடைய படப்பிடிப்பை பார்த்தா இவர் என்ன எடுக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு பூவை எடுப்பார், ஒரு கல் எடுப்பார், ஒரு அருவி எடுக்கிறாரு, ஒரு மர அசைவில் எடுக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து கட்டை விரலை வந்து கடித்த உடனே அங்கே உள்ள தோட்டத்து இதிலெல்லாம் அசையும். அந்த சடம்பு தோட்டம் பேர் அதுக்கு. அந்த அசைவு இதெல்லாம் காட்டியிருப்பார். அதெல்லாம் ஒரு கதாபாத்திரமாக வச்சுருப்பார். நெல் அளப்பாங்க, அந்த நெல் அளக்கிற காட்சியில் வந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா போடுன்னு சிவாஜி சொல்லிடுவார். அப்போ உடனே வடிவுக்கரசி கதாபாத்திரம் என்ன சொல்லும், என்ன உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்த மாதிரி ஒரு படி எக்ஸ்ட்ரா போட சொல்கிற, எல்லோரும் போட்டு போங்கடி அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் கொட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ தன்னுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னு அவ்வளோ பெரிய மனுஷன் கலங்கி காமிச்சு நடந்து போகும்போது காட்கிற காட்சி இருக்குல்ல, அது வந்து பாரதிராஜா அவர்களுக்கு வந்து மனசுக்குள்ளே இருந்திருக்கு, சிவாஜிக்கு தெரியாது. ஆனால் சிவாஜி நீங்கள் நடந்து போங்கன்னு சொல்லும்போது ஷார்ட் எடுத்துருப்பார்ல, அதுதான் அந்த மேட்ரு. இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலங்கி போவீங்க, என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் அழுதுட்டாரே அப்படின்னு கலங்கி போவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சணம்பு தோட்டம்னு பேர், அந்த சிவாஜி நடந்து போகிற அந்த வயல்வெளி 2 பக்கம் இருக்கிற அந்த செடிகளுக்கு பேர் சணம்பு கீரைன்னு பேர். அது வந்து நிலத்தை வந்து வளப்படுத்துறதுக்காக அடிப்பாங்க, அதை அப்படியே வளர்க்காமல் அப்படியே அடிப்பாங்க, பரம்படிப்பது. ஸோ இப்படியெல்லாம் கிராமங்களில் வந்து மறந்து போன கலாச்சாரங்களையும் பயிர் வகைகளையும் படத்தில் வந்து கதாபாத்திரம் வைத்த ஒரே இயக்குனர் வந்து திரு பாரதிராஜா அவர்கள் மட்டும்தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து பாரதிராஜாவோட உதவி இயக்குநர்கள்னு ஒரு பெரும் பரம்பரை இருக்குன்னு. அது மாதிரி பாரதிராஜா அறிமுகப்படுத்தின நடிகைகள்னு ஒரு பெரும் கூட்டம் தமிழ் சினிமாவில் இருக்குது. பிராதியாலேருந்து ஆரம்பிச்சு நிகழ்ச்சியிலேருந்து ஒரு பெரும் கூட்டம் பாரதிராஜா அறிமுகப்படுத்தினவங்க. அவங்களும் யாருமே சோட போனது இல்லை. வந்து பாரதிராஜா அறிமுகப்படுத்தலைன்னா கூட இப்போ கமல், ரஜினி எல்லாருமே பாரதிராஜா படத்தில் நடிச்சிட்டாங்க. அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாரதிராஜா படத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு இயக்குனர் இமயம் ஒரு படத்தில் நம்ம கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஓரளவுக்கு எல்லா நடிகர்களும் அவர் சினிமாவில் நடிச்சிருக்காங்களான்னு கூடுமான வரைக்கும் அவங்கள வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அவருடைய பொறுத்தளவுக்கு என்னென்னா கதைக்கு ஏற்ற முகம் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அவருடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கும், இப்போ புதிய வரப்புகளில் வந்து ஒரு வாத்தியார் வந்து கிராமத்தில் இருக்கிறவன் எப்படின்னா எல்லா இடத்தையும் தேடி தேடி பார்த்துட்டாரு, கிடைக்கல. அசிஸ்டண்ட் வந்து சும்மா கத்திக்கிட்டு குறுக்க போயிட்டுருக்காரு பாக்கியராஜ். டே இங்கே வான்னு கூப்பிட்டு தலையை இப்படி கோதி விட்டுட்டு பார்த்தா, டே நீ தான் வாத்தியார் அப்படின்னா இவருடைய வியூவில் வந்து கதைக்கு வந்து அவன் தான் பொருத்தமாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, அதெல்லாம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால் யாரையும் நடிகராக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும். இவரை தான் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது திட்டம்லாம் கிடையாது. அப்படி அது வந்து எதுக்காக வருது அப்படின்னா அவருடைய இயக்கத்தில் உள்ள திறமை, அவருடைய கதையில் அவர் கதையை கையாளுற விதத்தில் உள்ள நம்பிக்கை தான். நான் அப்படி தான் வந்து சிவகுமார் அவர்கள் வந்து இவருடைய படத்தை நடிக்கவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ சிவகுமார் அவர்கிட்ட சொல்லும், யோ நீ சரியாக படம் பார்க்கல, பசும்பொன் படத்தில் நான் நடிச்சிருக்கையா அப்படின்னு. பசும்பொன் படம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரே ஒரு படம் தான் சிவகுமார் அவர்கள் நடித்த படம். அது வெற்றி பெறாதனால நமக்கு கவனத்துக்கு வரல. பட் ரொம்ப அருமையான கேரக்டர் வந்து அவருக்கு நடிக்க வச்சுருப்பார். அதே மாதிரி விவேக் அவர்கள் வந்து விவேக்கே சொன்னது, விவேக் அவர்கள் வந்து இவர் வந்து பொம்மலாட்டம் படம் எடுத்து முடிச்சிட்டாரு. அந்த படத்தில் வந்து அது பல சிக்கல்கள் இருந்த படம் வந்து ரொம்ப தாமதமாகுது, அதை வாங்க முடியாத சூழல் இருக்குது. பார்க்குற விநியோகத்தில் வந்து இது ரொம்ப 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 பொயட்டிக்காக இருக்குது, அதாவது விற்காது அப்படின்னு சொன்னால் அதை வந்து பொயட்டிக்காக இருக்குன்னு கௌரவமாக சொல்லிடுறது. அப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா பாரதிராஜா என்ன பண்ணுறாரு, விவேக் அவர்களை வர வச்சு, விவேக் இந்த படத்தை நீ பாடுறா, நீ ஏதாவது காமெடி ஏதாவது சேர்த்து விட்றா அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வந்து விவேக்கு போட்டு காமிக்கிறாரு. விவேக்கு போட்டு காமிச்ச பிறகு தான் விவேக் வந்து 1 மாதம் உட்காந்து அவர் டைரக்டரோட சேர்ந்து ஒரு காமெடி ஒன்று ரெடி பண்ணுறாரு. அந்த காமெடி காட்சி தான் படம் வேறு, படப்பிடிப்பு நடந்தது தான் படத்துக்குள்ளே இருக்கும், படப்பிடிப்பு நடக்கிற காட்சியை எடுப்பாங்க. அந்த இது இல்லாமல் அங்கேயே எடுத்த மாதிரி அதுக்கப்புறம் விவேக்கோட நடித்த காமெடி காட்சியை விட தனியாக எடுத்தார். நீங்கள் வித்தியாசமே தெரியாது. நீங்கள் படம் இப்போ சொன்ன பிறகு தான் தெரியும். நீங்கள் படம் ஆல்ரெடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்படி ஒரு இந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தமில்லாத காட்சியாக தான் இருக்கும்.
ஸோ அவ்வளோ டேலண்டடாக வந்து அந்த காட்சியை வந்து உள்ளே வச்சிருப்பார். அப்போ அந்த விவேக்குடைய கேரக்டருக்கு வந்து என்ன பண்ணுவார், விவேக் ரெண்டு கம்பைன் பண்ண கேரக்டரை நீ வந்து தரையில் உருண்டு காமிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவார். சொல்லியிருக்காரு. எப்படி உருளணுங்கிறது எப்படி உருளன்னு அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே பாரதி ராஜா அவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் போட்டு பண்ணியிருக்கவர் அவரே உருண்டு காமிச்சிருக்காரு. இப்படி தான் நீ இது பண்ணணும், ரோல் பண்ணணும், தரையில் ரோல் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி உருண்டு காமிச்சிருக்காரு. அதோட படப்பிடிப்புகளை பார்த்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வந்து அப்படி. ஆமாம், ஒரு நடிகர்களுக்கு நடித்து காமிக்கிறது வந்து பயங்கர ஒரு இதாக இருக்கும். அவரே ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிறத அதில் பார்க்கலாம் அப்படின்னு. அது சிவாஜி அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் பையன் நல்லா நடிக்கிறியா அப்படின்ட்டு. அவருடைய நடிப்பு தாகம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கல்லுக்குள் ஈரம் படத்துடைய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு வெண்ணிலாடை நிர்மலாவுக்கு நடிப்பு சொல்லித்தர அந்த காட்சியெல்லாம் இப்போவும் வந்து மனசில் நமக்கு அப்படியே இருக்கும். அதோடைய பாடல் காட்சிகள்லையும் இவரும் வந்து நடிச்சிருப்பார். அதனால் தான் நடிக்க வந்த ஆசையும் பாரதி ராஜா அவர்கள் ஒரு இயக்குனராகவே அதை வந்து தீர்த்து கொண்டார், அந்த ஆசையை தீர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விருதுகளும் அவர் வாங்கிட்டார் தான் சொல்லணும். அப்படி ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய கலைஞன் நம்மை விட்டு போனதுங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய வருத்தம். இப்படியான ஒரு இயக்குனர் பாரதி ராஜா மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் வந்து ஒரு அற்புதமான கலைஞன் வந்து இனிமேல் சினிமாவில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவரை உண்மையிலே இழந்தது வந்து நமக்கெல்லாம் பெரிய வருத்தம் தான். அவர் வந்து கடைசியாக வந்து ஒரு படம் எடுக்கலான்னு ஒரு கதை, ஒரு பெரிய மனுஷியை வச்சு கதை எழுதியிருந்தார். அந்த கதை இருக்குது, அவர் எடுப்பாருன்னு நாமெல்லாம் நம்பினோம். அவருடைய கனவு வந்து நிறைவேறாமல் போனது இந்த பெரிய மனுஷியை வச்சு ஒரு வயதான பெண்ணை வச்சு ஒரு படமும், அந்த குற்றப்பரம்பரை படமும் அவரால் எடுக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறது பெரிய வருத்தம். இருந்தாலும் அவருடைய நினைவு வந்து எப்போவுமே நம்மோட தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். எப்படி அவர் இறுதிச் சடங்குல என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க? இப்போ சென்னையில் அவர் இருக்கார், அவருக்கு ஊரில் பண்ணுவாங்களா இல்லை சென்னையில் இது பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து நேரடியாக பத்திரிக்கை பேட்டிக்காக போகும்போது என்ன ஊர்றா இது ஊர், எங்கே போனாலும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கானுங்க, நம்ம ஊர் மாதிரி எதுவுமே வராதுன்னு அப்படியே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவருடைய ஆசை என்னன்னு அவருடைய தெக்குத்தி பொண்ணு படப்பிடிப்பு நேரங்களுக்கு தொலைக்காட்சி தொடர் நடந்தது, அது ஒரு பெரிய வரவேற்பு பெற்றது. அந்த படத்து நேரத்தில் அவர் வந்து சொல்லியிருக்காரு, டேய் அவர் முழுக்க தேனியிலே இருந்துட்டார், அந்த தேனியிலே இருந்து தான் அந்த படத்தையே எடுத்தார், அந்த சீரியலை. அது பெரிய அளவில் போய் 1 வருஷத்துக்கு மேலே போச்சு. அதை வந்து கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த தெக்குத்தி பொண்ணு காட்சியின் போது அவர் சொல்லியிருக்காரு, நான் கேமராமேன் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு, அருள்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டேய் என்னுடைய கடைசி காலத்துக்கு அப்புறம் நான் வந்து இறந்து போயிட்டா என்னை அங்கேயே கொண்டு வச்சு எரிச்சிடாதீங்கடா பாவிகளா, இப்படியே சொல்லியிருக்காரு. காட்ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது வத்தலக்குண்டுக்கு போகிற வழியில், தேவதானப்பட்டிக்கும் வத்தலக்குண்டுக்கும் இடையில் காட்ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அவருக்கு சொந்த இடம் இருக்குது. அந்த சொந்த இடத்துல வந்து என்னை அடக்கம் பண்ணுங்கடா அப்படின்னே சொல்லியிருக்காரு. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் திரு வைரமுத்து அவர்களுடைய அந்த தென்னந்தோப்பு இருக்குது, தோப்பு இருக்குது, குயில் தோப்புக்கு அது பேர், அதுக்கு பக்கத்தில் என்னை வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு பாரதிராஜா அவர்களோட நீண்ட நாள் ஆசை. ஆனால் அந்த ஆசை வந்து இன்றைக்கி நிறைவேறுமா அப்படிங்கிறது தெரியல. அது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அங்கே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் இங்கேயே வந்து அடக்கம் வைக்கணும் அப்படிங்கிற விரும்புகிறாங்க சிலர். எப்படி அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து அங்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் ராமேஸ்வரம் பக்கத்தில் பேய்கரும்புங்கிற இடத்துல எப்படி ஒரு நினைவு மண்டபம் கட்டப்பட்டு அது ஒரு பெரிய சுற்றுலா தலமாக மாறியதோ, அதே போன்று பாரதிராஜா அவர்களுக்கு காட்ரோடு பகுதியில் வந்து அவருடைய சொந்த இடத்துல வந்து அவருடைய அடக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் வச்சு அதை வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. நீங்கள் வந்து சிவாஜி கணேசனுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு நினைவிடம் ஒன்றும் இல்லை. நினைவிடம் நான் சொல்கிறது இங்கே சென்னையில் வச்சுருக்கிறத சிலையை வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் வந்து எவ்வளோ பெரிய பொக்கிஷம், அவருக்கு வந்து போய் எல்லாரும் போய் சுற்றி பார்த்து அவருடைய படங்களையும் அவருடைய கதாபாத்திரங்களையும் படிக்கிற அளவுக்கு ஒரு இடம் இல்லை. அது மாதிரி பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய ஆசை. ஆனால் அவங்க குடும்பத்தினர் என்ன ஆசைப்படுறாங்களோ அதன்படி தான் இது நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம்.